இந்த XSR 155ல மைலேஜ் டெஸ்ட் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இது ஃபுல் டேங்க் அடைச்சிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கு திரும்ப ஃபுல் டேங்க் அடைக்கிறப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு தான் கைஸ் நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். பாரத் பெட்ரோல் பங்கில் நம்ம போய் ஃபுல் டேங்க் அடைக்க போகிறோம். ஆனால் இதில் ஃபுல் டேங்கு ஆமாம். ட்ரிப்பு 2 ஆக்கிட்டோம். 70 to 80 அதான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா புதிய வண்டியோட ஓனர் நம்ம பின்னாடி தான் இருக்கார். ஸோ 100க்கு மேலே போனால் அவர் வருத்தப்படுவார். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு 80க்குள்ளாடி மெயின்டைன் பண்ணி தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 70 வரைக்கும் போயிட்டோம். ஸோ ஒரு 80 வரைக்கும் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10.6 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் ஆக போகுது. இன்னொரு 0.5 வந்துச்சுன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஓட போகுது. ஃபைனலி 50 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. ஒரே ஸ்டிச்சில் தான் போயிட்டுருக்கோம், நிப்பாட்டவே இல்லை. ஸோ 55 கிலோமீட்டர் ஆக போகுது. இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. எவ்வளோ இந்த வண்டியில் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஷோரூமில் 45 சொல்கிறாங்க, இந்த இருக்குது 60 ஆகிட்டு. ஸோ நீங்கள் அடுத்த பெட்ரோல் பங்கில் போட்டுக்கலாம். ஸோ பெட்ரோல் பங்க் சிம்பிள் போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டரு? இன்னும் 2 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. 62 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டாக 62 கிலோமீட்ரு. அதில் ஃபுல் டேங்க்ண்ணா. ஃபுல் டேங்க் சேலை வரையும் 62. ஓ 1 லிட்டர் தாங்க கைஸ் ஃபுல்லாக இருக்குது. 102 ரூபாய்க்கு ஃபுல்லாக இருக்குது. இங்கே 62 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 60+ கிடைக்குது இதில். 62 வேற மாதிரி